நான் கேட்போம் மாவட்டத்தில் மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் போய் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை. மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்கிற 10 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. இவரே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அப்படியாச்சும் கூட்டம் வரட்டும். நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்க போட்டுருவீங்களா? இந்த வெயில் காலமா இருக்கு, அங்க போனா குழுன்னு இருக்கும், அது கூட போக மாட்டேங்கிறாங்க போல. என்னன்னு தெரியல, கலைஞர் பேர் வச்சதுனால குழுன்னு இருக்கும்ல, இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது, அப்பா கூட போக மாட்டேங்கிறாங்க போல. அதனால மாணவர்களுக்குலாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம். அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறாங்க. இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது. வேற உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை. நடக்கிற பாலம் வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது. எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்னைக்கு பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்னைக்கு இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்க. அதெல்லாம் முடிக்க சொல்லுங்க. அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர். மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டுங்குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்ட்டு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல. சொல்லுங்க. சரியான தகவலா அல்லது அரசியல் பேசக்கூடிய இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தி போட்டியிட மாட்டார். வேறு தொகுதியை நோக்கி அவருடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது. அது உண்மையா இல்லை? ஏங்க நான் அன்னைக்குன்னு சொல்றேன், எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுக்கும். நான் கேட்போம் மாவட்டத்தில் மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் போய் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை. மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்கிற 10 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. இவரே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க.